இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா மார்கன். மார்கன் மூவி வந்து விஜய் ஆண்டனியோட ப்ரொடக்ஷன்ல, விஜய் ஆண்டனியோட ஆக்டிங்ல, விஜய் ஆண்டனியோட மியூசிக்ல ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய படம். இந்த படம் வந்து மக்கள் மத்தியில என்ன மாதிரியான வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்களா. இந்த படம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துருவோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்ட்ரோ சீனில் 2 லவ்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பைக்கில் வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதலன் வந்து தன்னோட காதலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதலியோட பர்த்டே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போய் செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த காதலன் வந்து அவங்களோட லவ்வரை வந்து கொண்டு போய் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஒரு 2 ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடியே வந்து அவன் ட்ராப் பண்ணுறான். ஏன்னா அந்த லவ்வரோட வீட்டுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ராப் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த டைமில் வந்து அவளுக்கு ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து மர்மமான முறையில் கொல்லப்படுறா. பார்த்தீங்கன்னா உடல் ஃபுல்லாக கருமை நிறமாகி கொல்லப்படுறா. இது வந்து விஜய் ஆண்டனிக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஹாஃப் ஆஃப் டைம் கருப்பாகவே இருக்காரு. இந்த கேஸுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே வந்து மர்மமான முறையில் உடல் ஃபுல்லாக கருமை நிறமாகி கொல்லப்படுறா. ஸோ வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா தான் பொண்ணுக்கு நடந்த அநியாயம் அடுத்தவங்களுக்கும் நடக்குது. தான் பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு காரணமானவங்க எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா தேடுறாரு. அப்போ வந்து இதில் என்ன அவருக்கு கிடைக்குது அப்படிங்கிறத முழு கதை. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா, இவர் வந்து இந்த இந்த கொலை நடந்துச்சு இல்லைங்களா, இந்த கொலை நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் பார்க்குறாங்க. அப்போ ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் மாஸ்க் போட்டுட்டு வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்தை ஒன்று இருக்குது, அது அவன் முகத்தில் வந்து அடிக்குது. ஸோ போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு அந்த பையன் தான் வந்து இந்த கொலையை செஞ்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை எடுத்து விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பையன்கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் தெரிய வருது. அப்போ இந்த பையன் தான் கொலை பண்ணியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ப்ரிடிக்ட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டபுளாகவே அவன் இருக்கான். அவன் வந்து இப்போ சொல்கிற விஷயங்கள், அவன் செய்கிற விஷயங்கள் எல்லாமே இப்படி இருக்குது. அப்புறம் ஒரு ஹாஃப் ஆஃப் த ஃபிலிம் முடிஞ்சு முக்கால்வாசிக்கு போகும்போது அந்த பையன் வந்து உண்மையாலுமே கொலை பண்ணானா, அவன் எதனால் கொலை பண்ணான், இல்லை என்ன வேற என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் மீதி கதை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த படத்தோடைய பிளாட், இந்த படத்துடைய வித்தியாசமான கதைங்கிறது தாங்க இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான விஷயம். என்னன்னா இந்த இப்போ வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, வரக்கூடிய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகர்களோட படங்கள் எல்லாமே தமிழ் ரசிகர்களை ரொம்ப அதிருப்திப்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான சமயத்தில் இப்படி ஒரு படம் வர்றது மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆறுதல்னே சொல்லலாம். கண்டிப்பாக விஜய் ஆண்டனிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்களை எடுக்கணும் அப்படிங்கிறது ரசிகர்களுடைய நம்மளுடைய ஒரு ஆசை, ஒரு வேண்டுகோள். இந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும். கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட் பிளாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஆஹா ஓஹோன்னு இருக்கா, எல்லாமே பக்காவான்னு கேட்டால் ஓகே, சின்ன சின்ன லேக்ஸ் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய படம். இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய படம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மியூசிக் வந்து நல்லா இருக்கு, டைரக்ஷன் நல்லா இருக்கு, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு, அதே மாதிரி எடிட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா கதைக்கு நெருக்கமாகவே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வராங்க. ஸோ வந்து அந்த அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா குட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மியூசிக் வந்து விஜய் ஆண்டனி சார் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஸ்பெஷலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் என்னோட கருத்து என்னன்னாங்க, அதாவது ஒரு 40 ஏஜுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் வந்து ஒரு யங்ஸ்டரை வந்து கண்டிப்பாக நடிக்க வைக்கணுங்க. அதே மாதிரி இதில் வந்து தமிழ் அறிவுன்னு சொல்லிட்டு ஒரு யங்ஸ்டர் பையன் ஒருத்தர் ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங்கராக இருக்கிறதுனால அவருடைய எக்ஸ்பிரஷன், ஸ்பீடு எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க ஒரு 20 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அவங்களுடைய அந்த ஸ்பீடு, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே இருக்காது. ஸோ 45 ப்ளஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாமே அவங்களுடைய ஒரு சில படங்கள்லையாவது ஒரு 4 படத்துக்கு ஒரு படம், அந்த மாதிரி 4 out of 1 அந்த மாதிரி படத்துலையாவது வந்து ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு
வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து ப்ளே பண்ண வச்சா கதைக்கும் ஆரோக்கியம் ஒரு எல்லாமே வந்து கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு இது மாதிரியான விஷயங்கள் ஐடியா வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த படத்தில் அந்த தமிழறிவுன்ற ரோலில் ப்ளே பண்ணியிருக்கிற பையன் சூப்பராக நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி அந்த அவரை பற்றின வரக்கூடிய கதைகள் எல்லாமே வந்து ஒரு ஆமம் ஒன்று காட்டுறாங்க, அந்த அமானுஷயமாக காட்டுறாங்க. அது எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் இது எல்லாமே இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து அதே ஒரு கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் அமானுஷ்யமான ஒரு சக்திகள் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து கதைக்கு கொஞ்சம் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு எடுபடாத மாதிரி இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய கருத்தாக இருக்குது. இருந்தாலும் அந்த இந்த மாதிரியான நெகட்டிவ்ஸ் வந்து இந்த கதைக்கு வந்து பெரிய பாதிப்பான்னு கேட்டால் பெரிய பாதிப்பு இல்லைங்க, ஒரு சின்ன விஷயம்தான். ஓகேங்களா. இந்த படத்துக்கு வந்து ஃபைனலி நீ என்னதான் வந்து சொல்கிற அப்படின்னா கண்டிப்பாக நல்ல படங்க. எல்லாருமே போய் பார்த்து ரசித்து ஒரு ஆத்மார்த்தமாக வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல படம்னே நம்ம வந்து சொல்லலாம். இந்த படத்துக்கு இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூ கொடுக்கக்கூடிய மார்க்குகள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 10க்கு 6.8 கண்டிப்பாக கொடுக்குறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் பார்ப்போம். ஓகேங்களா. பாய்.